அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டெட்டு 1 டெட்டு 2 இந்த 2 எக்ஸாம் பொறுத்தளவு ரொம்ப எளிமையாக எழுதலாங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க. அந்த பாஸ் பண்ணக்கூடிய மெத்தேடை வரக்கூடிய காணொளி பதிவில் சொல்லுவேங்க. இதில் என்னென்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும். டெட்டு 1ங்கிறது 150 மார்க்கு, டெட்டு 2வும் 150 மார்க்கு. இதில் டெட் 1 எக்ஸாம் பொறுத்தளவு 30 மார்க்கு சைக்காலஜியில் வருங்க. பாக்கி 120 மார்க்குக்கு நாம் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் நம்ம படிக்கணுங்க. சரிங்களா? டெட்டு 2 பொறுத்தளவு உங்களுக்கு தெளிவாக தெரியும். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கணுங்க. இதில் ஒரே ஒரு சிறு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு 1 வந்து 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்குங்க. டெட்டு 2ங்கிறது 1ஆம் வகுப்புலேருந்து +1 +2 பாடத்தையும் சேர்த்து படிச்சுக்குங்க. இதில் டெட்டு 2 பொறுத்தளவு 2 வகையை பிரிப்பாங்க. ஒன்று கலைப்பிரிவு மாணவர்களுக்குமே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கும் பிரிச்சிருப்பாங்க. இந்த கலைப்பிரிவு மாணவர்களை பொறுத்தளவு தமிழ், ஆங்கிலம், அதுபோக சமூக அறிவியல் ஆசிரியர்கள். இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 மார்க்கு தமிழுங்க, 30 மார்க்கு ஆங்கிலம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியலில் வந்து 60 மார்க்குங்க. சரிங்களா? சைக்காலஜி 30 மார்க்குங்க. இது வந்து தமிழ் ஆசிரியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆசிரியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் ஆசிரியர் பெருமக்கள் இந்த திட்டத்தில் எழுதுகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது அறிவியல் பிரிவு மாணவர்கள், கணித பிரிவு மாணவர்கள். இவங்க வந்து அறிவியல், கணிதம், அதுக்கடுத்து தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி 30 மார்க்கு, அறிவியல் 30, இங்கிலீஷ் 30, அதுக்கடுத்தது கணிதம் 30, இந்தமாரி கேட்பாங்க. சரிங்களா? அறிவியல், கணிதம் 2 சேர்த்து 60 மார்க்குங்க. தமிழ், ஆங்கிலம் 2 சேர்த்து 60 மார்க்குங்க, 120 வந்துடுங்க. அதுக்கடுத்து சைக்காலஜி 30 மார்க்குங்க. சரிங்களா? இவங்க படிக்கிற மெத்தேடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து 10th வரைக்கும் இருக்கிற அனைத்து புத்தகங்கள் படிக்க சொல்லிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ் பிரிவு, ஆங்கில பிரிவு, சமூக அறிவியல் பிரிவு இவங்க வந்து எது படிக்கணும்னா, அந்த தமிழ் பாட புத்தகம், ஆங்கில பாட புத்தகம், இதோடு சமூக அறிவியல் சார்ந்த புத்தகம். அதை எப்படி படிக்கிறாங்கன்னா, +1 +2 இருக்கக்கூடிய வரலாறு, குடிமியல், புவியியல், பொருளியல் இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கணுங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது அறிவியல் பிரிவு மாணவர்கள் அதேமாரி +1 +2 இருக்கக்கூடிய பயாலஜி, ஜுவாலஜி புக்கு, மேக்ஸ் புக்கு இது எல்லாமே படிக்கணுங்க. படிக்கிறதுல என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்ல வரேங்க. சரிங்களா? இப்போ நான் 2012 டெட் எழுதி செலக்ட் ஆனங்க. முதல் டெட்லேயும் செலக்ட் ஆகிட்டேங்க. டெட்டு 2ல் அது படிக்கிறதுக்கு பல முறையை பயன்படுத்தினேன். அந்த பல முறையை பயன்படுத்தும் போது போட்டித் தேர்வுனாலே ரொம்ப கடினமான நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது பாரதிதாசன் எழுதிய நூல் எது அப்படின்னு கொடுத்து ஒரு 4 விடை கொடுத்துருப்பாங்க. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் இயக்கம் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எளிமையாக படிச்சிருப்போம், தமிழ் இயக்கம் தான் பாரதிதாசன் எழுதிய நூல் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். ஆனால் இப்போ எப்படி கேட்குறான்னா, பாரதிதாசன் எழுதாத நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் 4 விடை கொடுத்துருப்பாங்க. அந்த 4 விடையில் ஒரு விடை தவறான விடை, அந்த விடையை நம்ம சரியாக எழுதணும். அப்போ நம்ம படிக்கிறதுல இன்னும் கவனம் செலுத்தி படிக்கணும். சரிங்களா? அதாவது ஜாலியாக முதல்ல படிச்சுக்குங்க, 2வது குறிப்பெடுத்து படிச்சுக்குங்க, 3வது மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தி படிச்சிங்கனாலே வெற்றி பெறலாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எழுதும் போது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது சத்திமுத்தா புலவர் நாடகத்தை எழுதியவர் யார்? இதுதான் ஒரு கேள்விங்க. இந்த கேள்வி வந்து 12ஆம் வகுப்பு, அப்போ இருந்த 12ஆம் வகுப்பில் பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அது எழுதுனது பாரதிதாசனார். இந்த விடை தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனால எழுதிட்டோம். ஆனால் நிறைய பேர் அது தப்பாக எழுதிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து தெளிவாக படிக்கணும்னா, அதாவது பாடத்துக்குள்ளே இருக்கிறது படிக்கிறது, அதுக்கடுத்து பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிக முக்கியமாக படிக்கணும். உதாரணம் வந்து இப்போ +1 +2 தமிழ் புத்தகம் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து பாடத்துக்குள்ளே இருக்கிறது படிச்சுக்கிறோம். 2வது அதை வந்து நம்மை அளப்போம், மொழியாழ்வோம், நூல்வெளி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் குறிப்பு இது எல்லாமே படிச்சுக்கணுங்க.
படிச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையாயிரும். முதல்ல வந்து அந்த பாடத்தை கொஞ்சம் ஜாலியாக படிங்க. 2வது அதை குறிப்பெடுத்து படிங்க. சரிங்களா? 3வது மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்துங்க. இதுதான் 3 மெத்தடுங்க. சரிங்களா? இதை பண்ணாதான் சரியாகும். நாம் வந்து 2 மாதம் முன்னாடி படிச்சுட்டு அப்படி விட்டுட்டோம்னா நம்ம மனசில் நிற்காதுங்க. அதனால் அதை குறிப்பெடுத்து படிங்க. உதாரணம் வந்து இதில் ஒரு சிக்கலான கேள்வியெலாம் கேட்பாங்க. அதாவது பாரதிதாசன் எழுதிய நூல் எதுன்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும். அது அவர் சாதனை பண்ண சில குறிப்புகள் இருக்குது. அதெல்லாம் நல்லா நம்ம படிக்கணும். அதாவது பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரே குழப்பமாயிரும். குடும்ப விளக்கா, இருண்ட வீடா, தமிழச்சியின் கத்தியா, பாண்டியின் பரிசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இந்த வித்தியாசமான கேள்வி இருக்கக்கூடிய குறிப்பை கண்டிப்பாக நம்ம படித்து வச்சுருக்கணும். அதனுடைய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்கம். அதாவது பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல் எதுனா தமிழ் இயக்கம். இந்த மாதிரி கேள்விகள் வித்தியாசமாக கேட்குறாங்க. கேள்விகளை கடினப்படுத்துகிறாங்க. அதாவது போட்டித் தேர்வில் 4 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் பங்கேற்கிறாங்கன்னா அதிலிருந்து ஒரு 10% ஆசிரியர் பெருமக்களை தேர்ந்தெடுக்கிறதா அந்த முறை. அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போது அந்த பாடப்பகுதியை தெளிவாக படிங்க. ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. குறிப்பெடுத்து படிங்க. ஜாலியாக படிங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பட்டு படிங்க. ஒரு நிலைப்பட்டு படிக்கணும். மீண்டும் மீண்டும் அதை வந்து மீட்டுருவாக்கம் நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும். இப்படிலாம் படிச்சிங்கன்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். இனி வரக்கூடிய காணொளி பதிவில் போட்டித் தேர்வில் டெட் 1 டெட் 2 எப்படிலாம் கேள்வியெலாம் கேட்பாங்க, தமிழ் சார்ந்த கேள்விகள், சமூக அறிவியல் பாடம் சார்ந்த கேள்விகளாக போடுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.